ஹம்பந்தோட்டா துறைமுகம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஹம்பந்தோட்டா துறைமுகம் அப்படின்னு சொல்றது இலங்கையில் இருக்கு. ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படி இல்லைன்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் மெத்தட்ல சீன அரசாங்கம் என்ன செய்யறாங்க, ஒட்டுமொத்தமாக இந்திய பெருங்கடலை சுற்றி வளைப்பதற்காக இலங்கைக்கு ரொம்ப பெரிய அளவில் கடன் கொடுக்குறாங்க. அதில் ஒரு கடன் தான் இந்த ஹம்பந்தோட்டா துறைமுகம் அப்படின்னு சொல்றது. இதே மாதிரி நிறைய கடன்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படி கடன் கொடுத்து இந்த ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை எல்லாமே செஞ்சுட்டாங்க. அடுத்ததா 2017 இலங்கை அரசாங்கம் சொல்லுது இந்த ஹம்பந்தோட்டா துறைமுகம் வழியாக இலங்கைக்கு எந்தவித லாபமும் கிடையாது, நீங்க வேற வட்டிக்கு மேல வட்டியா போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ 99 வருட லீஸுக்கு ஒப்பந்த அடிப்படையில் இந்த துறைமுகத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சீனாவுக்கே எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ புதுசா இலங்கையில ஆட்சி மாற்றம் என்பது வந்திருக்கிறது. கோத்தபய ராஜபக்ஷ என்பவர் அதிபராக அமர்ந்திருக்கிறார். சோ அவர் அதிபராக பதவியேறிய பின்பு, அதாவது 12 நாட்களுக்கு பின்பு நேர அவர் எங்க வராரு, இந்தியாவுக்கு வாரார். இந்தியாவின் பிரதமர் கூட கொஞ்சம் விதமான டிஸ்கஷன் எல்லாமே ஓடுது. அதன் பிறகு அவர் நேராக இலங்கைக்கு செல்கிறார். இப்போ இலங்கை ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. ஹம்பந்தோட்டா துறைமுகம் என்பதை நாங்கள் திரும்ப பெறப்போகிறோம். 99 வருட அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து பண்ணுவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறோம். இதன் உண்மைத்தன்மை என்ன, இதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் என்ன, இந்தியா இதில் எந்த மாதிரியான எந்த மாதிரியான ரோல்ல இருக்காங்க, சீனா இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது, இப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பாக இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி என்பது 4.5 குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 6 வருடங்களில் இல்லாத மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பின்னால் இருக்கும் காரணிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை வேறொரு பதிவா பார்க்கலாம். ஸோ இந்தியாவின் ஜிடிபி 4.5 இருக்கும்போது இந்தியா இலங்கைக்கு உதவ முடியுமா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் முடியும். கொஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட பணம் ரிசர்வ்ல இருக்கு. அதை வச்சு நம்ம யாருக்கு உதவலாம்? இலங்கைக்கு உதவலாம். இலங்கை அதிபர் இந்தியாவுக்கு வந்தபோது, கோத்தபய ராஜபக்ஷ வந்தபோது இந்தியாவின் பிரதமர் ரொம்ப பெரிய அறிவிப்பு எல்லாமே கொடுக்குறாங்க. தமிழர்களுக்கு அங்கே நல்ல வாழ்வு கிடைக்கும், அதே மாதிரி தமிழக மீனவர்களுடைய படகுகள் எல்லாமே விடுவிக்கப்படும், நிறைய கைதிகள் இருந்து அவங்களும் விடுவிக்கப்படுவார்கள். இப்படி நல்ல நல்ல விஷயங்களை சொல்லும்போது அடுத்ததாக ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. நாங்கள் 400 மில்லியன் அளவுக்கான பணத்தை உள்கட்டமைப்புக்காக, இலங்கையின் உள்கட்டமைப்புக்காக தருகிறோம். ஒரு $50 மில்லியன் என்பதை உங்களுடைய செக்யூரிட்டிக்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்கள் நாட்டை பலப்படுத்துவதற்காக தருகிறோம். உங்கள் நாடு பலமாக இருந்தால்தான் இந்தியா பலமாக இருக்கும், நீங்கள் பலமாக இருந்தால்தான் இந்திய பெருங்கடல் பலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா நம்ம இப்போ எவ்வளவு ரூபாய் கொடுக்க போறோம்? $450 மில்லியன் அமெரிக்க. இது உங்க மனசுல இருக்கட்டும். இதன் காரணமாகத்தான் ஸ்ரீலங்கா இப்ப புதுசா ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்களா, ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை சீனாவிடமிருந்து மறுபடியும் ஸ்ரீலங்கா வாங்குவது என்கிற அந்த டெசிஷன் இதன் காரணமாக எடுக்கப்பட்டதா என்கிற கேள்விக்கான பதில் கிடையாது என்பதுதான். இந்த ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை பொறுத்தவரையிலும் அங்க இப்போ அரசியல் ரீதியாக அங்க ரொம்ப பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. நிறைய சீனர்கள் அவங்க சின்ன சின்ன வீடெல்லாம் கெட்டி சொல்ல போனா அங்க இருக்கிற நபர்கள் எல்லாமே சீன மொழியை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம், இதெல்லாம் எவிடன்ஸுங்க, ப்ரூஃபா இருக்கு, நீங்க வேணா போய் சர்ச் பண்ணலாம். சீனாவினுடைய ஒரு ரேடியோ அங்கே தொடங்கப்பட்டுள்ளது. அந்த ரேடியோ என்ன சொல்லுன்னா, சீனாவை எப்படி படிக்கலாம், சீன மொழியை எப்படி படிக்கலாம், அங்க நடக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் என்ன, எத்தனை மனிதர்கள் இப்போ சீனால இருந்து இங்க வேலைக்கு வந்திருக்காங்க, எத்தனை மனிதர்கள் இலங்கையிலிருந்து சீனாவுக்கு வேலைக்கு போயிருக்காங்க, இது எல்லாமே சிங்கள மொழியில் தினசரி ஒரு நிகழ்ச்சியாக ஒளிபரப்பிக் கொண்டு இருக்கிறது. ஸோ சீனா ரேடியோ வர அங்க வந்துருச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் 99 வருஷத்துக்கு இந்த லீஸை பின்வாங்க போறோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமானது. இல்லாட்டி அது நடக்குமா நடக்காதா என்கிற கேள்விக்கான பதில் நடக்கும் என்பதுதான். ஏன்னா நாங்கள் எங்களுடைய நாட்டின் ஒரு செயல்திறனுக்காக, இல்லாட்டி நாட்டின் ஒரு நன்மைக்காக இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக போகிறோம் அப்படின்னு சொன்னா சீனாவால எதுவுமே சொல்ல முடியாது. உலக நாடுகள் கண்டிப்பா இலங்கைக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். ஏன்னா சீனாவுக்கு எதிராக இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கின்றன. சரி, அப்படின்னா இந்தியா அதுக்கு பின்னாடி பிரஷர் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டா பிரஷர் கொடுத்திருக்காங்க. அதற்காகத்தான் $400 மில்லியன் அமெரிக்க உங்களுடைய உள்கட்டமைப்பை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்கு இந்தியா கடனாக ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்க போகிறார்கள். ஸோ இந்த $400 மில்லியன் வச்சு இவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் பணத்தை சீனாவுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா என்ன செய்ய முடியும்? ஏன்னா சீனா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இந்த ஸ்ரீலங்காவில் பண்ணி வச்சிருக்கிறது. அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும்.
அதுக்கு முன்னாடி நம்ம மியான்மர் பக்கம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. மியான்மர்லையும் சீனா என்ன செஞ்சாங்க? பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், ஒரே பாதை ஒரே ரோடு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம், உங்ககிட்ட நாங்கள் ரொம்ப பெரிய ப்ராஜெக்டை சாங்ஷன் பண்ண போறோம் என்று சொல்லி ஒரு 38 ப்ராஜெக்டை மியான்மர் அரசாங்கத்திடம் காண்பிக்கிறது. இதெல்லாம் 2018 2019 இந்த ஒரு காலகட்டத்தில் நடந்தது தான். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்தது தான். 38 ப்ராஜெக்டை பார்த்த உடனே மியான்மரில் ரொம்ப அரசியல் குழப்பங்கள் எல்லாமே வருகிறது. இந்த 38 ப்ராஜெக்ட்லையும் நம்ம சைன் போட்டுட்டோம்னா மியான்மரை மொத்தமாக யாருக்கு எழுதி கொடுத்துடலாம்? சீனாவுக்கு எழுதி கொடுத்துடலாம், அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ ப்ராஜெக்ட் இதை ஃபுல்லாக சுற்றிடுவானுங்க, சீனாவிலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ மியான்மர் அரசாங்கம் என்ன செய்யுது, ஒரு 9 ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் சைன் போட்டு கொடுக்குறாங்க, நம்ம அக்ரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீன அரசாங்கம் அதில் ஒரு ப்ராஜெக்டை எடுத்து இதுக்கு சுமார் 7.3 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மியான்மர் யோசிச்சாங்க, 7.3 பில்லியன் அமெரிக்க டாலரா? அப்படின்னா இந்த திட்டத்தை கொஞ்சமாக சுருக்குங்க. உடனே 5 பில்லியன், இன்னும் கொஞ்சம் சுருக்குங்க 4 பில்லியன், இல்லை இன்னும் கொஞ்சம் சுருக்குங்க ஒரு 3 பில்லியனுக்கு முடிச்சிடலாமா? இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே கடைசியாக சீன அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, 1.3 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் இப்போ ஓகே பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு ஓகேன்னு கேட்கும்போது மியான்மர் அரசாங்கம் சொல்லுது, ஓகேப்பா எங்களுக்கு இதுவே போதும், 7 பில்லியன் அமெரிக்க டாலருக்குலாம் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி சீன அரசாங்கம் அந்த 9 ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்கன்னு சொன்னேன் பாருங்க, மியான்மர் அரசாங்கம் அந்த 9 கையெழுத்துகளிலும் கொஞ்சம் ப்ராஜெக்டை டிக்ளைன் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மியான்மர் மட்டும் கிடையாது, மலேசிய அரசாங்கமும் ஒரு 3 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான சீனாவிடமிருந்து கிடைக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்டை வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஸோ இப்படி சீனாவுக்கு அடிமேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. அதில் ஒரு அடி தான் இலங்கை இப்போ சொல்லி இருக்கிற ஹம்பந்தோட்டா துறைமுகம் எங்களுக்கே வேண்டும் என்கிற ஒரு செய்தி. இந்த செய்தி உண்மையானால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய நன்மை நடக்கும், ஸ்ரீலங்காவுக்கு அதை விட பெரிய நன்மைகள் கிடைக்கும். அது எப்படி நன்மைகள் கிடைக்கும், இதுதானே எல்லாத்தையுமே இருக்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் அதே ஸ்ரீலங்காவில் ஒளிஞ்சிருக்கு. மத்தள சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் 2009 இந்த சர்வதேச விமான நிலையம் என்பது புனரமைக்கப்பட்டது. புதுசாக எல்லாமே செய்கிறாங்க. இது ஒரு 11 கிலோமீட்டர், ஹம்பந்தோட்டாலேருந்து ஒரு 11 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த மத்தள சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ஏன் இங்கே இனிஷியேட்டிவ் செஞ்சாங்க அப்படின்னா, ராஜபக்ஷ அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசை, அவருடைய அந்த ஒரு நகரத்தை ஒரு பெரிய ஹப்பா மாற்றிடணும், யார் இலங்கைக்கு வந்தாலும் இந்த ஹம்பந்தோட்டா இல்லாட்டி ராஜபக்ஷங்கிற அந்த ஒரு பெயர் நிலை நிற்க வேண்டும் என்பதற்காக சீன அரசாங்கத்திடம் போய் நம்ம அங்கே என்னெல்லாம் செய்யலாம், ஒரு போர்ட், அதான் நான் சொன்ன ஹம்பந்தோட்டா துறைமுகம், இன்னொன்று இந்த நான் இப்போ சொல்கிற இந்த விமான நிலையம், அடுத்ததாக அங்கே ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம், அடுத்ததாக ஒரு சின்னதாக கொஞ்சம் ஷாப்பிங் மால்லாம் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்டை இனிஷியேட்டிவ் பண்ணுறாரு ராஜபக்ஷே. ஸோ இப்படி நிறைய ப்ராஜெக்ட் இனிஷியேட்டிவ் பண்ணும்போது சீன அரசாங்கம் யோசிக்குது, நல்ல ஒரு அடிமை சிக்கிட்டாயா, வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விமான நிலையத்தை அங்கே ரெடி பண்ணுவோம். 2009 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 2009 2012 கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 203 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாச்சு. இந்த 203 மில்லியன் அமெரிக்க டாலர்ல 190 மில்லியன் அமெரிக்க டாலர் யார் கடன் கொடுக்குறாங்க? சீன அரசாங்கம் கடன் கொடுக்குது. மீதம் இருந்த 13 மில்லியன் அமெரிக்க டாலர் இருக்கு பாருங்க, அதை தான் இலங்கை அரசாங்கம் இந்த மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்திற்காக செலவழித்தது. இது இனிஷியலா 2012 வரை நடந்த செலவு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்படி பண்ணிட்டாங்க. சரி, ஏன்டா இந்த மத்தள விமான நிலையத்தை சரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கும்போது, ஏன்னா கொழும்பு விமான நிலையம்லாம் இருக்கு, அதை மீறி ஏன்டா இதை பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு ரொம்ப பெரிய அறிவிப்பை கொடுக்குறாங்க. சீனா மற்றும் இலங்கை, ராஜபக்ஷே சீனாவின் அதிபர், இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. 2028 மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் என்பது ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 7000 விமானத்தை தாங்கும், 50,000 டன் பொருட்கள் என்பது இது வழியாக ஏற்றுமதி, கார்கோ என்பது இது வழியாக ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும். நிறைய 6 to 8 மில்லியன் மனிதர்கள் ஒரு வருடத்தில் இங்கே வந்து செல்வார்கள். இப்படிங்கிற ஒரு கணக்கை 2028 நடக்க போற இந்த நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன் மாதிரி இவரும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிலாம் செஞ்சு 2013 அது ஓகே பண்ணிட்டாங்க, ரெடி ஆயிடுச்சு. எது, அந்த மத்தள சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது தயாராகிவிட்டது. இந்த விமான நிலையத்தில் முதல் முறையாக எந்த விமானம் தரையிறங்குகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு விமானம் அந்த விமான நிலையத்தை பரிசோதிப்பதற்கான ஒரு விமானம் தரையிறங்குகிறது. அந்த விமானம் கிட்டத்தட்ட 7 நாட்கள் அந்த விமான நிலையத்தை சுற்றி பறக்கிறது. எப்படிலாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தில். ஸோ அதன் பிறகு ஒவ்வொரு நபர்களும் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் வரோம் நீங்கள் வரோன்னு சொல்லி நிறைய ஏர்லைன்ஸ்லாம் அங்கே வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மத்தள சர்வதேச விமான நிலையம் தொடங்குவதற்கு முன்பாகவே இலங்கை மக்கள் ரொம்ப பெரிய எதிர்ப்பை தெரிவித்தார்கள்.
ஏன்னா அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் காடுகள் என்பது, வனம் என்பது அழிக்கப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட யானைகள் என்பது ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு அப்படியே குடிமாற்றம் செய்யப்பட்டன. நிறைய பறவைகள் அவர்களுடைய வீடுகளை இழந்தார்கள். ஏன்னா நிறைய மரம் என்பது வெட்டி சாய்க்கப்பட்டது. ஸோ இப்படிலாம் இந்த மத்தள சர்வதேச விமான நிலையம் அதனுடைய பயன்பாட்டுக்கு வரும்போது 2013 பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. 2017 ஒரு 1400 விமானங்கள் தரையிறங்கி சென்றன. 2018 வெறும் 600லிருந்து 700 விமானங்கள் மட்டுமே தரையிறங்கி சென்றன. 2018 நிறைய கம்பெனி சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இந்த மத்தள விமான நிலையம் தேவை கிடையாது, நாங்கள் வர மாட்டோம், இது வந்து ஒரு ட்ரை ஏரியாவா இருக்கு, ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்து எங்களுடைய சர்வீஸை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த விமான நிலையத்தை வெற்று விமான நிலையம், உலகின் வெற்று விமான நிலையமாக அறிவிக்கிறார்கள் உலக நாடுகள். The world's emptiest international airport அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். வேறு சில மனிதர்கள் எப்படி அழைக்கிறார்கள்? The ghost international airport, ஆவிகளின் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு அழைக்கிறார்கள். அந்த அளவுக்கு அது பயன்பாடு இல்லாமல் இருக்கிறது. ஸோ ஒரு 190 மில்லியன் அமெரிக்க டாலர், அதன் பிறகு அங்கே வந்து நிறைய விதமான உள்கட்டமைப்பை செய்கிறோம்னு சொல்லி ஒரு 60 மில்லியன் அமெரிக்க டாலர், இப்படி சீன அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி, தேவையில்லாத ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி இலங்கையை மிகப்பெரிய ஒரு கடனாளி நாடாக மாற்றியது. இது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் கிடையாது. அடுத்ததாக வேறு 2 பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று, கொலம்போ அந்த விமான நிலையம் இல்லாட்டி அந்த துறைமுகத்துக்கு கிட்டேயே வேறொரு சிட்டியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிட்டியில் கார் ரேஸ் வர விடலாமா, வெளிநாடுகள்லாம் இருக்கிற மாதிரி கார் ரேஸ்லாம் அங்கெல்லாம் போகலாமா. நிறைய பேர் கேட்கலாம், ஸ்ரீலங்காவில் கார் ரேஸ் விடுறது உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல அது ஒத்து வராதுங்க. அதை பல மனிதர்கள் சொல்லிட்டாங்க, பல ஆய்வாளர்கள் சொல்லிட்டாங்க. ஆனாலும் நாங்கள் இதை தீர்மானிப்போம், கட்டி அமைப்போம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அங்கே ஒரு எஸ்டிமேட்டை போட்டு வச்சிருக்காங்க. சரி, இந்த எஸ்டிமேட்டை போட்டு வச்சிருக்காங்களே, இவங்களை வந்து ஏதாவது தடைப்படுத்தி விட முடியுமா அப்படின்னு கேட்டால் இங்கே தான் பிரச்சனையே இருக்கு. யாராவது இதற்கு எதிரான ஏதாவது குரல் எழுப்பினார்கள் என்றால் அவர்களை உடனே சீனாவுக்கு என்ன கூப்பிட்டுட்டு போறாங்களாம், ட்ரிப்பு கூப்பிட்டுட்டு போறாங்களாம். டூரிஸ்ட் விசால சீனாவை போய் சுத்தி காண்பிக்க வச்சுட்டு மறுபடியும் இலங்கைக்கே கொண்டு அனுப்பி விட்டுறாங்க. அந்த ட்ரிப்லாம் முடிச்சுட்டு இங்க வரும்போது எதிர்த்து பேசிய பலரும் ஓகே, சீன அரசாங்கம் நல்லதுதான் செய்யுது அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு ஒரு சிரிப்போடி நிறைய விதமான செய்தித்தாள்களுக்கு அவர்களுடைய பேட்டியை கொடுக்கிறார்களாம். இப்படி சீனா கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கையை அடிமைப்படுத்தி கொண்டு வந்தது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து தான் எப்படியாவது இலங்கை மீள வேண்டும் என்று பல மனிதர்களும் ஆசைப்படுகிறார்கள். இந்தியாவும் ஆசைப்பட்டது, நீ ரொம்ப சீனா கூட ஒட்டி உறவாடிட்டு இருக்க, உனக்கு இது ரொம்ப பெரிய ஆபத்தா முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இப்போ இலங்கையில ஆட்சி மாற்றம் வந்த உடனே இலங்கை அதிபர் என்ன சொல்றாரு, கோத்தபய ராஜபக்ச என்ன சொல்றாரு, நாங்க வந்து நியூட்ரலா இந்த ஃபாரின் பாலிசியில இருக்க போறோம், வெளியுறவு கொள்கையில் ரொம்ப நியூட்ரலா இருக்க போறோம், எந்த ஒரு நாட்டையும் சப்போர்ட் பண்ணியோ இல்லாட்டி எந்த ஒரு நாட்டுக்கு எதிராகவோ நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது ஒரு ஹிண்டா பார்க்கப்படுகிறது. ஏன்னா சீனாவுக்கு ஆதரவாக இலங்கை இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. இல்ல, நாங்க சீனாவுக்கு ஆதரவா மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு ஆதரவாகவும் இருக்க போகிறோம், அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் இருக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை இலங்கை அரசாங்கம் கொடுத்துள்ளது. இந்த அறிவிப்புக்கு பின்னால் தான் ஹம்பந்தோட்டா என்கிற துறைமுகத்தின் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறதா என்கிற கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இதற்கு பின்னால் இருக்கும் அடுத்த மறைமுகமான திட்டங்கள் என்ன? ஆப்கானிஸ்தான்ல சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்திருக்கிறதே, அது என்ன? பாகிஸ்தான் சீனாவின் உறவில் மிகப்பெரிய ஒரு விரிசல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அது என்ன? இலங்கை சீனாவின் இந்த கடன் தாக்குதலில் இருந்து தப்பிக்குமா, தப்பிக்காதா? இப்படி பல கேள்விகளுக்கான பதில் அடுத்த பதிவு வழியாக தமிழ் பொக்கிஷம் சார்பாக பார்க்கலாம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.